ஹாய் கைஸ், நான் உங்கள் உதயசங்கர். உதயா லீகல் சொல்யூஷன் மூலயமா நான் சந்திக்கிறேன். சட்டக்கல்லூரி மாணவன்ற தொகுப்பின் மூலயமா நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா சிவில் லா, பப்ளிக் லா, அதாவது சமுதாயியல் கோட்பாடு. இதுதான் சிவில் லா. இதை பப்ளிக் லான்னு சொல்லுவாங்க. வன்மம் இல்லாத பிரச்சனைகள். வன்மம்னா என்னென்னா பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, கோபம், தீங்கு, இது எதுவுமே இல்லாமல் பிரச்சனைகளுக்கு மட்டுமே, மியூச்சுவல் கன்சர்னில் வர பிரச்சனைகளுக்கு மட்டுமே தீர்வு காண்றது தான் சிவில் லா சொல்லுது இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபேமிலி டிஸ்பியூட், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், அப்புறம் கிரெடிட்டார் டெபிட்டார் டிஸ்பியூட். ஃபேமிலி டிஸ்பியூட்னா எதை பற்றி சொல்கிறதுனா மியூச்சுவல் கன்சர்ன், டைவர்ஸ் கேஸ், அண்ட் தென் மெயின்டெனன்ஸ், பார்ட்டிஷியன், சக்சிஷியன். பார்ட்டிஷனாக பாகப்பிரிவினை, சக்சிஷன்னா அடுத்த வாரிசு யார் அப்படின்னு சொல்கிறது, உரிமைகள் யாருக்கு போய் சேரும், ஃபுல் அண்ட் ஃபுல் லைபிள் பிரச்சனையை பார்க்குறது தான் நம்மளுக்கு ஃபேமிலி லாவில் வரும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸை பற்றி சம்மந்தப்பட்டது. ஒரு வீட்டுக்கோ, ஒரு நிலத்துக்கோ, ஒரு உரிமைக்கோ யார் உரிமைதாரர்கள். இங்கே இன்ஆக்சுவல் உரிமைன்றது எது மீன் பண்ணுறதா, இன்ஆக்சுவல் பிராண்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பிராண்டு இது யாருக்கு உரிமை, இந்த குட்வில் யாருக்கு சம்மந்தப்படும், அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது தான் ப்ராப்பர்ட்டி லா. அண்ட் தென் கிரெடிட்டார் டெபிட்டார் லா, இது ஒன்றும் இல்லை, கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினாங்க. மேக்ஸிமம் இது எதில் வருது, பேங்கிங்கில் வரும். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கன்சர்ன், அது ஃபினான்ஷியல் கம்பெனி, இந்த கன்சர்னில் வரும். இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும், இந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இது 3 விஷயங்கள் மட்டுமே சிவில் லாவில் சம்மந்தப்படுது. சிவில் லாவில் இருக்கிற ரெமெடிஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று பெனால்ட்டி, தண்டனை தொகை, இன்னொன்று காம்ப்ரமைஸு, சமாதானமாக போயிடுது, 3வது கிளைமு, ஈட்டுறுதி கொடுத்தே ஆகணும். ஈட்டுறுதினா கிளைம்ஸு. இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் ரெமெடிஸில் இது வரும். சிவில் லாவில் கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு தீர்வு காண்றது வழிமுறையும் செலவுகளும் மிக மிக எளியது, செலவுகள் மிக மிக குறையுது. சிவில் லாவில் கொடுக்குற எல்லா விஷயங்களும் நிரந்தர தீர்வாக இருக்கும். இது நீதிமன்றத்தின் மூலயமா மட்டுமே நம்ம அணுக முடியும். என்னோடய ப்ராவர்ப்ஸில் நான் சொல்லிடுறேன், ஜனநாயகத்தில் உச்சபட்ச அதிகாரம் நீதித்துறைக்கு மட்டுமே. அடுத்து வர எல்லா வீடியோலையும் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பண்ணலாம். என்னோடய சேனல்ஸை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ சிவில் லாவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.